லாஸ்ட் கிளாஸில் வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி இதுக்கு இடையில் உள்ள தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ண பார்த்தோம்னா அதான் தொடர்பு. ஸோ உயிரி உருப்பெருக்கம் அடைகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொன்னோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வளர்ச்சியோட ஒரு உட்கூறு தான் முன்னேற்றம்னு சொன்னோம். முன்னேற்றம் நின்று போகிறதில்ல, ஆனால் வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசில், அதாவது மெச்சுரேஷன் ஆகும்போது நிற்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ முன்னேற்றங்கிறது உயிரின் வாழ்வு முழுவதும் நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வளர்ச்சி, முதிர்ச்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரின் மரபுனால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சூழ்நிலை காரணமாக இருக்குது. ஆனால் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் உயிரியல் சம்மந்தப்பட்டது, ஆனால் முன்னேற்றங்கிறது சூழலியல் சம்மந்தப்பட்டது. இது ஞாபகம் வச்சுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல அம்சங்கள் இருக்குது. பல பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். உடல் வளர்ச்சி சொல்லலாம், அடுத்தது மன வளர்ச்சி சொல்லலாம், அல்லது மென்டல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை தாண்டி என்னென்ன இருக்குதுன்னா மனவெழுச்சி வளர்ச்சி, எமோஷனல் டெவலப்மெண்ட்டு, சோஷியல் டெவலப்மெண்ட்டு, சமூக வளர்ச்சி, அப்புறம் சமூக உணர்வு பெற்று இருக்கக்கூடியது, சமூக செயலில் ரொம்ப பொறுப்புட செயல்படுறது, அப்புறம் ஒழுக்க வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, இது எல்லாமே வளர்ச்சியோட முக்கியமான ஒரு அம்சங்களாக பார்க்குறோம். உடல் வளர்ச்சி என்ன? சிம்பிளாக நான் சொல்லணும்னா உடலில் பார்த்திங்கன்னா உயரம் அதிகரிக்கிறது, எடை அதிகரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல் வளர்ச்சி. எலும்போட தன்மை நல்லா மாறுபடுது. சின்ன வயசில் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பொறுத்து நம்முடைய டெவலப்மெண்ட்டு சரி, நம்முடைய இயக்கமும் சரி மாறுபாடுது. கை கால்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர பார்த்திங்கன்னா கைகளோட அசைவு, அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுது. இது கை கால் மட்டும்னா அது மட்டும் இல்லை, கண், கை, அந்த கோஆர்டினேஷனில் ஐ ஹேண்டு கோஆர்டினேஷன், கண் கை இணைந்து செயல்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே உடல் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. சரி சார், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். மன வளர்ச்சினா என்ன, அல்லது மென்டல் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்முடைய மைண்டை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதாவது இமேஜினேஷனுக்கு பயன்படுத்துகிறோம், கற்பனை செய்கிறதுக்கு. சரி சார், இமேஜினேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பழைய பெரியவர்கள் நிறைய நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபடுறவங்களோ இல்லை வேறு யாராவது முக்கியமான தலைவர்கள் இருக்காங்களோ அவங்கள பற்றி அவங்க சொன்ன ஐடியாலஜி, கருத்துக்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், ஆராய்ந்து அறிதணும். ஸோ திங்கிங் பண்ணுறோம், ரீசனிங் பண்ணுறோம். அதை நம்முடைய புலன்களை பயன்படுத்தி புலன்காட்சி பண்ணுறோம், பர்செப்ஷன் அதை பண்ணுறோம். படித்ததை எல்லாத்தையும் நினைவில் வைக்கிறோம், ரிமெம்பரிங் பண்ணுறோம். அப்புறம் எது முக்கியம், எது தேவையில்லை, எது இந்த காலகட்டத்தில் தேவைங்கிறது டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறோம், வேறுபடுத்தி பார்க்குறோம். அப்புறம் பொதுமைப்படுத்தியும் பார்க்குறோம், ஜென்ரலைசேஷன் படுத்தி பார்க்குறோம். அப்புறம் படித்த எல்லாத்தையும் அசோசியேஷன் பண்ணி பார்க்குறோம், பார்த்திங்கன்னா தொடர்பு படுத்தி பார்க்குறோம். இது எல்லாமே மன வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். அதாவது கற்பனை செய்தல், கற்பனை செஞ்சதுக்கப்புறம் சிந்திக்கிறது, சிந்தித்ததை அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்குறது, புலன்காட்சி பண்ணுறது, புலன்காட்சி பண்ணதை அப்படியே நினைவில் வைக்கிறது, நினைவில் அப்படியே வைக்கிறது, நினைவில் வச்சதை அப்படியே வேறுபடுத்தி பார்க்குறது, எது தேவையோ தேவையில்லைங்கிறது, அப்புறம் பொதுமைப்படுத்தி வேறுபடுத்துறது, பொதுமைப்படுத்துறது, அப்புறம் தொடர்பு படுத்துறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மனவெழுச்சி வளர்ச்சி அப்படின்னா என்ன? இப்போ நம்ம மென்டல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அடுத்து மனவெழுச்சினா எமோஷனல் டெவலப்மெண்ட். அது என்னன்னா, இப்போ நம்மளுடைய பயம், கோபம், மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை, அருவருப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பொருத்தமான வகையில் வெளிப்படுத்துவது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் சிம்பிளாக, இதுதான் மனவெழுச்சி வளர்ச்சி. ஒருத்தவன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டான விதத்தில் இருக்கான்னா அவன் மனவெழுச்சி வளர்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை தாண்டி வேறு என்ன சார்னா சமூக வளர்ச்சி. அதாவது சமூகமாக சோஷியலாக இருக்கணும். ஒருத்தவங்க சமூகத்தில் மற்றவங்களோட எப்படி தொடர்பு கொண்டு ரொம்ப இணக்கமாக இருக்கான், பழகிறான் அப்படின்னு ஒருத்தவங்க யாராவது நல்லா பேசுகிறான், நல்லா பழகிறான், சமூகத்தில் எல்லார்ட்டையும் நல்லா இருக்கான்னா அவனுடைய சமூக வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சமூக உணர்வு எப்படி இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல அருமையான நல்ல நடத்தை இருக்கணும், நெறிகளோடு இருக்கணும், நல்ல மாரல் இருக்கணும். அந்த மாதிரி நடத்தை உள்ளது பார்த்திங்கன்னா சமூக உணர்வு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சமூக செயல்பாட்டில் எப்படி பொறுப்போடு இருக்கிறது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமூக செயல் செய்தாலும் சமூக தொடர்புகளில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நிறைய சமூக தொடர்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நிகழ்வு, அது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ பழைய முதலமைச்சர் சொல்லுவார் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம அவர் காலகட்டத்தில் பஸ்லலாம் எழுதியிருந்தாங்க, நான் என்று என்னது சொன்னால் உதற ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதற ஒட்டும்னு. அதுபோல் பார்த்திங்கன்னா தான்னு சொல்கிற உணர்வை தாண்டி நாம் என்ற உணர்வோடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா என்ன? நாம்னா
ஒத்துழைப்போடு இருக்கணும், சகித்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கணும், சமூக நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கணும். இதுதான் சமூக செயல்பாடில் பொறுப்போடு பங்கு கொள்வது. சரி, ஒழுக்க வளர்ச்சினா என்ன அப்படின்னா, ஒழுக்க வளர்ச்சிங்கிறது என்னென்னா தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, ஒரு ஒழுக்க கோட்பாட்டை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒழுக்க வளர்ச்சி. சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். அது நல்ல ஒழுக்கம், நல்ல இயல்பு, அறம் இருக்கணும், அந்த பண்பு இருக்கணும். இதுதான் ஒழுக்க வளர்ச்சி. யார் இதெல்லாம் இருக்கோ அவனால் நல்ல ஒழுக்க வளர்ச்சியோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மாரல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். மொழி வளர்ச்சி அப்படின்னு தான் கடைசி. என்னன்னா வாய் உதடு அந்த கோஆர்டினேஷன், அது இயக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தி நல்ல ஒரு பேசும்போது எப்படி பயன்படுத்தி பேசுகிறது, மொழிகளை எப்படி கற்கிறது அப்படிங்கிறத பற்றி உள்ளது தான் மொழி வளர்ச்சி. எப்படி வேகமாக பேசு, எந்த வீதத்தில் பேசுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொழி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அழுகை, ஒரு ஒலி எழுப்புறது, தலையை திருப்புறது, சிரிக்கிறது, கைகாலை அசைச்சி சில விஷயத்தை நம்ம கைகாலை அசைச்சி சைகை மொழியில் சொல்கிறது, இதுவும் மொழி வளர்ச்சியில் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேச்சுக்கு முந்தைய நிலை. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு 18 மாதம் ஆன குழந்தை பார்த்திங்கன்னா சராசரியாக 10லேருந்து 12 சின்ன சின்ன ஒரு வார்த்தையெல்லாம் பேசிகிட்ருக்கோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 18 மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதம் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். 12 வயசில் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா 10,000த்துக்கும் அதிகமான சொற்களை வந்து அடக்கி நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கக்கூடிய நிலை இருக்கும். பயன்படுத்தாங்கிறத தாண்டி ஒரு 10,000 சொற்கள் வந்து மைண்டில் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குங்கிறாங்க. 2 அல்லது 3 வயசுலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்கியம்லாம் அமைக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலைங்கிறது குழந்தைக்கு இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் சரியான இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா அந்த மொழி வளர்ச்சிங்கிறது அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. 4 அல்லது 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலாக உள்ள ஒரு வாக்கியத்தை கூட ஒரு பயன்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி 5 வயசுக்கு அப்புறம் குடும்பம், ஸ்கூலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையோட அந்த மொழி வளர்ச்சியை தீவிரப்படுத்துது, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் மொழி வளர்ச்சி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.